சர்வ அதிஷ்டானம் அப்படின்னு பார்க்கணும். அதிஷ்டானம்னா ஒரு ஆதார பொருள். கயிறு ஆதாரமாக இருக்கிறதுனால தான் பாம்பு அங்கே தெரியுது. அதில் கயிறை நம்ம அதிஷ்டானங்கிறோம். பாம்பு அது மேலே இருக்கிற அத்தியாரோபங்கிறோம். சிப்பி இருக்கிறதுனால தான் அதில் வெள்ளி தெரியுது. இப்போ ஜகத்து நமக்கு தெரியுது அப்படின்னா எதுக்கு அதிஷ்டானம் இருக்கணும்? ஏன்னா தெரிவதற்கு அதிஷ்டானம் வேணும். எது தெரிகிறதோ அது அதிஷ்டானத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதிஷ்டானமாகிய கயிறு பாம்பாக தெரிகிறது, அதிஷ்டானமாகிய சிப்பி வெள்ளியாக தெரிகிறது. தெரிகிறது எதுவோ அது தெரிவிக்கின்ற ஒன்று அதிஷ்டானம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஜகத்தை அதே ஒரு உபமானத்தில் போட்டோம்னா ஜகத்தினுக்கு தெரிகிறது, எனவே இதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். அது பேர் சர்வ அதிஷ்டானம். வெள்ளிக்கு சிப்பி, திருடனுக்கு தூணு, பாம்புக்கு கயிறு, எல்லாவற்றுக்கும் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சிவகுமார் சொன்னார். அதான் சொன்னார், எல்லாமே ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா. இப்போ நான் அப்படின்றது எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லை? நானும் எனக்கு தோன்றிட்டு தானே இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னு எனக்கு தோன்றுது, எண்ணங்களெல்லாம் தோன்றுது. அப்போ எண்ணங்களெல்லாம் என்கிட்ட தோன்றுவதற்கு ஒரு அதிஷ்டானம் வேணும். அந்த அதிஷ்டானம் பிரஜானம்னு பேர். பிரஜானம் தான் அதிஷ்டானம். உங்களுடைய எண்ணத்துக்கு உங்கள்கிட்ட என்னென்ன எண்ணம் வருது அதை நம்ம பெட்டுன்னு சொன்னோம் இல்லையா? பிஇடி, பெர்செப்ஷன், எமோஷன், தாட்ஸ். தமிழில் சொன்னோன்னா உணர்ச்சிகள், உணர்வுகள், எண்ணங்கள். இதை மூன்று தவிர நம்ம தலையில் எதுவும் எழுந்துக்கல. இந்த மூன்று தான் எந்நேரமும் விளையாடிட்டு இருக்கு. அது நடனம் ஆடிட்டே இருக்கு. அந்த சபை அதிஷ்டானம் ஒன்று இருக்குது. அதில் சபாபதி ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய நாட்டியம்தான் இந்த ஜெகத்து. இந்த ஜீவனுக்கும் ஒரு நாட்டியம் ஆடுகிறதுக்கு ஒரு சபை இருக்குது. அது சித் சபை. இந்த சித் சபையில், அந்த பொற்சபையில் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உணர்வும் தான் எந்நேரமும் இருக்குது. அதுக்கு சர்வ அதிஷ்டானம் எது அப்படின்னு கேட்கணும். எல்லாத்துக்கும் அதிஷ்டானம்னு கேட்கணும். எல்லாரும் மனசுலையும் எல்லாரும் உள்ளேயும் இந்த மூன்று தானே இருக்குது. கண்ணை மூடினாக்கா கண்ட காட்சிகளும் கேட்ட கேள்விகளும் தோன்றுகின்றன. அது பெர்செப்ஷனுங்கிறோம். அது குறித்த உணர்வுகள் வருது. கோப, தாபம், பயம், நிம்மதி. இப்போ உங்களுக்கு உணர்வு இருக்குது, அது நிம்மதி என்ற உணர்வு, சுகம்ங்கிற உணர்வு இப்போ நீங்கள் அனுபவிக்கிறது. பிரத்யேகம் சொல்லக்கூடிய பெர்செப்ஷன் எதுன்னு பார்த்தா இங்கே நாம் பேசுகின்ற சப்தமும் காட்சியும் முடிஞ்சுது. ஈல எமோஷன் கேட்டால் இப்போ சுகம், அவ்வளோதான். எண்ணங்கள்னா நான் என்ன சொல்லணும் அதை தொடர்ந்து ஓடுகின்ற எண்ணங்கள். இந்த மூன்றும் தான் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட இருக்குது. இந்த மூன்றும் தோன்றி மறைவதற்கு இடம் தருகின்ற அதிஷ்டானம் தான் பிரஜானம். அப்படிங்கிறது ஒரு முன் ஒட்டு. அது போடலைன்னா அந்த வார்த்தை ஒரு வினை அடியாக போயிடும். ஞா அப்படின்ற வினை அடிக்கு அதை ஒரு பெயர் சொல்ல மாற்றணும்னா போட வேண்டியிருக்கு, அம்மும் போட வேண்டியிருக்கு. ஞானம் அப்படின்னு போட வேண்டியது. பிரஞானம். ஏன் பிரஜானம்னு ஆத்மாவுக்கு சொல்லணும்? ஞானம்னே சொல்லியிருக்கலாமே. கடவுளுக்கு சத்தியம், ஞானம், அனந்தம்னு சொல்கிறாங்களே, அப்போ இங்கேயும் சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால பிரத்யக்கா இருக்கக்கூடியதா. பிரத்யக்னா உள்ளே இருக்கக்கூடியது பிரத்யக். அதனால் பிரத்யேக ஆத்மானம் பேருது. இது பிரத்யேகா இருக்கின்ற ஞானங்கிறதுனால பிரஜானம். அது எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால அது வெறும் ஞானம், சாமானியமாக சொல்கிறோம். அப்போ இது சாமானிய ஞானம், இது விசேஷமான ஜீவனுக்கு உண்டான ஒரு ஞானம். ரெண்டுமே இந்த உபாதி நீக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடியது சைதன்யம் தான். இந்த சைதன்யத்துக்கு இப்படி பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சர்வ அதிஷ்டானம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம்னு நம்ம சிவாச்சாரியார் சொன்னார், சிவகுமார். உடனடியாக சொல்லணும், நான் என்பதுக்கும் அதுதான் அதிஷ்டானம். அதோட பேச்சு முடியுது. நான் என்பதும் முளைக்கிற இடம் பூமி, பிரஜானம் தான். பிரஜானங்கிற பூமியிலேருந்து தான் நான் முளைக்குது. இந்த நான் கனவு, நனவு, உறக்கம்னு மூன்று அனுபவங்களையும் வச்சுட்டு மறுபடியும் அது அதிஷ்டானத்திலே போய் மறையுது.
ஆழ்ந்த உறக்கத்தில் அதிஷ்டானத்தில் இருக்குது. நனவு கனவில் அதிஷ்டானத்திலேருந்து வெளிவந்து பிஇடி உணர்வு உணர்ச்சி எண்ணங்களாக வெளிவருது. இந்த மூன்றையும் சேர்த்தா தான் அந்த உலகம் நானுங்கிறது உண்டாகுது. இப்படிலாம் நம்ம சதா நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கேருந்து அவினாசி போகிற தூரத்துக்கு பைக் ஓட்டும்போது ஏதாவது ஒரு சொல்லி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பேசின எல்லா பேச்சாளர்களும் ஆச்சாரியர்களும் என்ன பேசுகிறோன்னு தெளிவாக பேசி அதை உணர்ந்தான் பேசியிருக்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தான் உணராத ஒரு சொல்லை சொல்லிடாதீங்க, அனுபவிக்காத ஒரு சொல்லை நீங்கள் உதிர்த்திடாதீங்க. நிர்மல்ஜி சொல்லும்போதும் அவருடைய சொல்லெல்லாம் அனுபவத்திலேருந்து தான் வருது. அதை உணர்ந்த அனுபவத்திலேருந்து வருது. சும்மா வார்த்தைகளை கொட்டலை. அது வெர்பல் கார்பேஜும்பாங்க, சொல் ஜாலங்கள் இப்படியெல்லாம் போடுவாங்க. கவிஞர்களுக்கு இதுதான் பழக்கம். அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. நாமெல்லாம் அர்த்தம் கொடுத்துக்கலாம். நாம் இங்கே இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே என்ன சொல்கிறோம், அந்த சொல்லுக்கு உள்ள அர்த்தம் என்ன, எனக்கு அதே அர்த்தம் வந்து கேட்பவர்களுக்குள்ளே புகுந்து அதே உணர்வை தருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுதான் படைப்பாளன். இப்போ நாம் வந்து என்னிடம் இருந்த ஞானத்தை உங்ககிட்ட படைக்கிறேன், அதை உங்களுக்கு விளக்குறேன். இங்கே விளக்காகவும் நீங்கள் அது விளங்குகின்றவர்களாகவும், அந்த விளக்கம் உங்ககிட்ட வந்தது எனக்கு தெரியறதுனால நானும் விளங்கிக் கொள்கிறேன். இப்படி வந்து பரஸ்பரமாக இந்த ஞான யக்ஞம் இன்னைக்கு நடந்தது. எல்லாரையும் நான் பாராட்டணும், எந்த குறையும் இல்லை. இன்னும் மேலும் மேலும் அடுத்து இது மாதிரி 15 நாளுக்கு ஒரு முறை நாம் சந்திப்போம். தலைப்புகளை நாம் பகவத்கீதையிலேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ 2வது அத்தியாயத்தில் அனைத்து முக்கியமானதையும் நம்ம பார்த்துட்டோம், சாம்பிள் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்து 3வது அத்தியாயத்தில் நாம் பார்ப்போம். அதில் என்ன தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம்ன்றதே நான் வந்து அந்த ஸ்லோகத்தை நீங்களே கூட எடுத்துக்கலாம். இப்போ பூமா சுவாமி எந்த 40வது ஸ்லோகத்தை சொன்னாங்க, அதே தான் மாரிராஜனும் காலையில் சொன்னார். காந்திநாதர் சொன்னார், நீங்கள் அதே ஸ்லோகத்தை சொல்லுங்கள், குரலாவது வேறு மாதிரி இருக்கும்ல. அர்த்தம் ஒரே மாதிரி இருந்தாலும் குரல் வேறு மாதிரி இருக்குதுல்ல. பெண் குரலில் இருக்குது. எல்லாரும் ஒரே ஸ்லோகத்தையே பேசலாம். அப்போ என்னாகும், அது விசாரணை ஆகிடுது, மீமாம்சம் ஆகிடுது. அந்த சொல்லினுடைய வீச்சை நம்ம வந்து தேடணும். இப்போ நம்ம பகுதி நேரம் நமக்கு முன்னுரையிலேயே போயிடுது. இனிமேல் முன்னுரையை குறைச்சிக்குவோம். தலைப்பு வந்து முன்னுரை நானே கொடுத்துறேன். நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மந்திர சொற்கள், அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சொற்களை நம்ம பார்க்கணும். அந்த சொற்களை ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு பதத்தை கூட நம்ம அஸ்ய அப்படின்னு வந்தால் கூட எதனுடைய அஸ்ய, யாருடையது, அதனுடைய கரெக்டாக அந்த ஓனர்ஷிப்பு போடணும். தர்மஸ்ய சொல்ப அப்பியஸ்ய, அஸ்யன்றது எதுன்னு சொல்லணும். அப்படி திருப்தி வந்த பிறகு பேசுங்க. எல்லா சொல்லும் எதை குறித்து போது, எது எழுவாய், எது பயனில்லை, எதை முன்வைத்து அவர் சொல்கிறாரு. பதம் அனாமயம் இவர் சொன்னார். அனாமயம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமயம்னா துன்பம், அனாமயம்னா துன்பம் இல்லாதது, அது இன்பம். எதுக்கு அது அடைமொழி? பதம் அனாமயம். ஆனால் பதம் முன்னாடி இருக்குது, அனாமயம் கடைசியில் இருக்குது. கச்சதி நடுவில் வருது. அனாமயம் பதம் கச்சந்தி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா ஸ்லோகமாக இருக்காதுல்ல, அப்போ உரைநடையாயிடும். இப்போ பகவான் அதை அழகுபடுத்துறதுக்கு வார்த்தையை முன்னும் பின்னும் போடுறார். இந்த அனாமயங்கிறத எதுக்காக சொன்னார் அப்படின்னு கொஞ்ச நாள் யோசித்து பதத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. பதம்னா எந்த பதம்? எந்த பதம் ஒன்றா இருக்கலாம் இல்லை, அனாமயம் பதம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அனாமயம் பதம்னா இன்பமே துன்ப கலப்பற்ற ஒரு பதம் எங்கே இருக்க முடியும்னா நிச்சயமாக சொர்க்கத்தில் இருக்காது. சொர்க்கத்தில் கூட ஆமயம் இருக்கும், ஆமை இல்லாத இடமே கிடையாது. அங்கேயும் போட்டியும் பொறாமையும் இருக்கும். ஏன்னா அங்கே தேவர்களும் இருக்காங்க, அசுரர்களும் இருக்கிறாங்க. அசுரர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. யார் இருப்பாங்கன்னு தெரியும்ல. ஆமாம், துன்ப கலப்பே இல்லாத இடம் அந்த சத்தியலோகம். அதுதான் பதம் அனாமயம்ங்கிறார். எப்பவுமே மோட்சத்தையே ஒரு குறிக்கோளாக வச்சு சொல்லலை. ஓரளவுக்கு கர்மயோகத்தில் உனக்கு மேக்சிமம் உனக்கு இது கிடைச்சிடுது இல்லை. ஞானத்துக்கு வந்தால் உனக்கு பிரம்மம்,
சரி, கர்மயோகத்திலே முடிச்சுட்டு ஞானத்துக்கு போக முடியாத ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னா கவலையப்படாத, இருக்கிறதுலே பெரிய பதம். நீ கர்மமாக நான் செய்திருந்தனா தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு சொர்க்கத்தில் ஒரு 4-5 இடம் உனக்கு ஒதுக்கியிருக்கிறேன். ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபுட்பால் பிளேயர் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருப்பாங்க. அவனுக்கு இங்கே ஃபுட்பால் பிளேயரும் அங்கே ஃபுட்பால் பார்க்குறவனும் சொர்க்கத்துக்கு போனாக்கா நான் பூமிக்கு போகிறேன்னு தான் அழுவேன். இங்கே ஒரு பந்து கூட இல்லை, ஒரு ஃபீல்டு இல்லை. நிச்சயமாக யார் யார் எந்த மன நிலவோடு வாழ்ந்தாங்களோ சொர்க்கத்தில் அது உண்டு. அது யார் நமக்காக செய்கிறாங்கன்னு நீங்கள் தான் செய்கிறீங்க. நீங்கள் வாழும் பொழுதே நம் கர்மங்கள் நம்முடைய ஆசைக்கும் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உலகத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. அப்போ எனக்கு என் உலகத்தில் மற்றவங்கள வரணுமேனா அவனும் சேர்ந்து தான் உண்டாகிறான். எல்லாம் குடும்பமாக தானே செய்கிறோம். ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க புண்ணியத்தை உண்டாக்கும்போது அந்த அந்த கிரவுண்ட் அங்கே இருக்க தான் செய்யும். வந்து தனிப்பட்ட மனிதனுக்காக டிசைன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லாரும் கர்மம் செய்யும் பொழுதே எதிர்காலத்தையும் நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கணும். உண்மையிலே கர்மமே எதிர்காலத்தினுடைய விதை தான். அந்த விதையே வறுத்துடணும். அந்த வறுக்கிற டெக்னிக் தான் கர்மயோகம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நம்ம இந்த பதங்களை எதுக்கு அடைமொழியாக சொல்கிறாரு, எதற்கு அது சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது முதல்ல திருப்தியான பிறகு அப்புறம் நம்ம பேசுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்லோகத்தை நீங்கள் பார்க்குறதுல பொழிப்புரை பாருங்கள். பொழிப்புரையில் தான் அந்த வர தொடர்ச்சி இருக்கும். இப்போ எதுக்கு எது சொல்லப்பட்டது அப்படின்னு அங்கே தெரியும். அப்போ அந்த ஸ்லோகத்தில் அதை ஒட்டி பார்க்கலாம். பொழிப்புரையில் எல்லா சொற்களுமே அங்கே பதவுரை இருக்கும். அந்த பதவுரையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எது அடைமொழி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ கற்பகம் கூட காலையில் 3 விஷயத்தை ஆத்மா பற்றி சொன்னாங்க. மற்ற இடத்துலலாம் என்னென்னவோ சொல்லியிருப்பார் ஆத்மாவை. இந்த ஸ்லோகத்தில் அது 3 விதமாக அவர் இந்த ஆத்மாவை சொல்கிறார். என்ன ஞாபகம் இருக்குங்களா? அது அவ்யக்தம், அச்சிந்தியம், நிர்விகாரியம், அயம் ஒன்று போட்டுக்கிறார். அயம். இப்போ ஆத்மாவை இது மாதிரி ஏன் சொல்கிறாரு? அது அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அச்சிந்தியம் அப்படின்னா மனசை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் முதல்ல சொன்னார் அவ்யக்தம், அது புலப்படாததுன்னு சொல்கிறார். அது ஒரு ரூபத்தை சொல்கிறார். மனசும் புலப்படாது தான், சூழ சரீரம் புலப்படாமல் இருக்குது. இப்போ அந்த ஆத்மா புலப்படாதுன்னு இருக்கிறது, சிந்தனை கெட்டாமல் இருக்கிறது, இன்னொன்று விகாரப்படாமல் இருக்கிறது. இது வந்து நேரடி அர்த்தம். இந்த இடத்துல அவர் எதுக்காக அப்படி சொல்கிறாரு அப்படின்னு வேறு கோணத்தில் பார்க்கணும். ஆத்மா சிந்தனைக்கு எட்டாததாக இருப்பதனால அது மனம் அல்லாததாக இருக்கும். அதுக்கு மனம்னு ஒன்று கிடையாது. அதனால் நீ ஆத்மாவை மனம் நினச்சி நீ துன்புறுத்தவே முடியாது. எவன் ஒருவன் இந்த ஞானத்தில் இருக்கானோ, கர்ம யோகத்தில் செய்கிறானோ, மனம் என்பது ஆத்மாவுக்கு இல்லாதனால அவனுக்கு மனத்துயரம் கிடையாது. சரி, அவ்யக்தம்ங்கிறதுனால அவருக்கு உடம்பும் கிடையாது. அதான் நீ வந்து அம்பில் கொல்றேன், வெட்டுறேன், எரிக்கிறேன் அப்படின்னு அதையும் நினச்சினாலும் அதுவும் வந்து சோசிதும் அருகதி அப்படிங்கிறார் இல்லையா? அந்த கடைசி லைன் அனுசோசிதும் அருகதி. கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் அது அடைமொழியாக இருக்குது. அப்போ அச்சிந்தியம், அரூபம் அல்லது அவ்யக்தம், அவ்விகாரியங்கிறத கவலைப்படுறதுக்கு சம்மந்தப்பட்டு தான் நம்ம பேசி ஆகணும். நீங்கள் ஆத்மாவை தனியாக ஒருவர் பேசிட்டு இதை தனியாக பேசிட்டீங்கன்னா கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். ஸ்லோகத்தை இணைக்கணும். முதல் வரியை 2வது வரியோட சேர்க்கலைன்னா கண்ணன் வந்து பேசுகிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கும் நான் சொன்னது. இப்போ இந்த சோகப்படாதே அப்படின்னா நீ வந்து இன்னொருத்தர் சோகம் கொடுத்துடுவியோ அல்லது நீ சோகப்படுவேன்னா சோகப்படுறதுக்கு மனசு இருக்கணும், சோகப்படுறதுக்கு காரணமான ஸ்தூல சரீரம் இருக்கணும், அல்லது விகாரம் இருத்தது இல்லாமல் போதல்ங்கிற ஒரு விகாரம் வரணும், மாறுதல் இருக்கணும். எதுவுமே ஆத்மாவுக்கு இல்லாதனால அவனை இல்லாமல் பண்ணிவிடுவேன், கருப்பை வெளுப்பாக்கிடுவேன், இதெல்லாம் நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கணும். ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பகவானுக்கு சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீங்க? ஸ்லோகத்தை வந்து ஒரு சொட்டு விடாமல் நம்ம கரும்பை பிழிஞ்சு சாறு எடுத்துடுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் அவர் அளந்து தான் போட்டிருக்கிறார். ஏன்னா அதுவே ஒரு அளந்து போட்ட ஒரு சந்தஸில் இருக்குது.
அதிகமான வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. ஸ்லோகன் வந்துடுச்சுனாலே அந்த அல்பாக்ஷரம் சொல்லக்கூடிய விதி நமக்கு இருக்குது. அதே சமயம் விஸ்வதோமுகங்கிற விரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருந்தால் தான் அது ஸ்லோகம் அல்லது சூத்திரங்கிற பேருக்கு அடங்கும். இனிமேல் அடுத்ததில் வரும்பொழுது அதிக நேரம் பதத்தை பிரித்து ஒவ்வொரு பதத்துக்கும் கொஞ்ச நேரம் செலவிடுங்க. எந்த பதம் எதோடு சேருது அப்படின்னு பார்க்கணும். அது வேறு பத யோஜனா, வாக்கிய யோஜனா, பதச்சேதம், பதார்த்தம், வாக்கிய யோஜனா, அப்புறம் விக்கிரகம், அப்புறம் ம் ம் ஆமாம். அப்படி இருந்தால் நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. நம்ம புத்திக்கு நல்ல ஒரு இன்ஜினியரிங் மூலம் வந்துடும். அப்போ இன்ஜினியரிங்கில் ஒரு பொருள் எடுத்தால் அதில் உபரியாக தேவையில்லாமல் அலங்கார பொருள் எதுவுமே இருக்காது ஒரு இன்ஜினுக்குள்ளே. இது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது சும்மா அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அது கட்டாயம் அதில் ஒரு பெரிய ஷாஃப்ட்டுக்கு என்ன முக்கியமோ அந்த சின்ன ஸ்க்ரூக்கும் அது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் இந்த தூங்கிற வார்த்தை, வையுங்கிற வார்த்தை இதெல்லாம் கூட நம்ம கிரகிச்சுக்கணும். இந்த நான் எழுதி பழகினதுனால இது எல்லாத்தையும் விடக்கூடாதுன்றதுனால இப்படி பண்ணிக்கணும். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், 2-3 வார்த்தையை நம்ம முழுகிட்டோம்னா இப்படி இருக்கும். கவிஞர்களுக்கே அந்த பாடலில் இருக்கக்கூடிய சொல்ல நயத்தை நம்ம எடுக்கணும்ல. காதல் கடிதம் எழுதவே மேகமெல்லாம் காகிதம், பேனா மையம் தீர்ந்திடும் வானிலும் கொண்டு வா. எப்போ நினச்சி பாருங்கள். அவனுக்கு இதை ரசிக்கும் போது தான் அந்த கவிஞனுக்கு பேர் ஆனந்தம் வருது. கிருஷ்ணன் ரொம்ப ரசிப்பாருன்னா எங்கே அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி, ஆனால் நான் இந்த இடத்துல சொல்லலையே, இப்படி சொல்கிறானே, இது நல்லா இருக்குதே, இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் கூச்சப்படுற அளவுக்கு பேசணும். அப்படி சரி. இன்னைக்கு பெருந்திருப்தி எனக்கு. எல்லாருமே அவங்களுடைய கடமையை நல்லா செய்தீங்க. இன்னும் மற்றவங்களெல்லாம் கூட இதில் பங்கு பெறணும். நன்றி. யார் சொல்ல போகிறது? வாங்க.